நெக்ஸ்ட் நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் 6ஆம் வகுப்பு உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்னும் தலைப்புல பேச போறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தெம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அறிவும் ஆற்றலும் ஆயினும் திறனும் ஒரு சேர அமைய பெற்ற அவை தலைவர் அவர்களே. பண்பும் பகுத்தறிவும் வாழ்க்க பெற்ற ஆசிரிய பெருமக்களே, என் இனிய மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்னும் பொருள் பற்றி சில கருத்துக்களை உங்கள் சிந்தைக்கு விதைக்கின்றேன். வாழ்வாவது மாயம் சிறு மண்ணாவது திண்ணம் என்றார் ஒரு சித்தர். மாயனார் குயவன் செய்த மண்ணு பானம் ஓடடா என்றார் மற்றொருவர். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்றார் வேறொரு சித்தர். இவ்வாறு பல்வேறு சித்தர்கள் உடம்பின் நிலையாமையை எளிய சொற்களில் உணர்த்தியுள்ளனர். எனினும் அவர்களில் எவரேனும் உடம்பை ஒழித்துவிடு உயிரை துறந்துவிடு என்று கூறினார்களா? எனின் இல்லை. அவ்வாறு அவர்கள் ஒருபோதும் ஓரிடத்திலும் கூறவில்லை. ஏனெனில் உடம்பு நிலையற்றதே, என்றேனும் ஒரு நாள் அழியக்கூடியதே. இன்றிருப்பவர் நாளை இல்லை என்னும் நிலையாமையை பெருமையாக உடையது இவ்வுலகம் என்றார் திருவள்ளுவர். அவரே நோய் நாடி நோயின் முதல் நாடி அது தணிக்கும் வழிமுறைகளை நாடி இந்த உடலை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று கூறினார். இஃது சிந்தனைக்குரிய ஆகும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். நாம் பெற்றுள்ள இந்த உடம்பு எந்த நேரத்திலும் அழியக்கூடியதுதான். நம்மை அறியாமலே நமது உடலுக்கு அழிவு நேரும் நாம் எதிர்பார்த்ததுதான். எனினும் நாம் நம் வாழ்நாளில் சாதிக்க வேண்டிய அரிய செயல்களை சாதனைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் நம்மால் முடிந்த வரையில் நோயற்ற வாழ்வினை மேற்கொண்டு நமது உடலை பாதுகாக்க வேண்டும். சுவரை வைத்துதானே சித்திரம் வரைய வேண்டும். நாம் நம் வாழ்நாளில் சாதிக்க வேண்டிய சாதனைகள் நிறைவேற்ற வேண்டிய குறிக்கோள்கள் எத்தனையோ உண்டு. அத்தனையும் சாதித்து அற்புதமான வெற்றி பெற நம் உடம்பினை நாம் நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டாமா? இன்பமும் துன்பமும் என்றுமே இணையா இரு கோடுகள். துன்பமும் துயரும் உடன்பிறப்புகள். எனவே உயிர் வாழ்வதை துச்சமாக மதிக்காதீர்கள். ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாதா? கோழைகளாக வாழாமல் தோல்விகளை வெற்றி பரிகடுகளாக மாற்றி வாழ்வில் முன்னேற்றுவோம். எனவே உடல் நலை புறக்கணிக்கும் போக்கினை விடுத்து வளர்த்து உயிரை வளர்க்கும் நற்செயல்களில் ஈடுபடுவோமாக என்று கூறி எங்கள் சிற்றுரையை முடித்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி.